வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு செய்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸியான, அடுப்பு கூட வேண்டாம் உங்களுக்கு, எதுவும் கிளறது, ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஃபயர்லெஸ் குக்கிங் தான் இது. ரொம்ப அவசரமான டைமில் கூட நம்ம இதை செய்யலாம். கோகோனட் லட்டு. இதுக்கு தேவையான பொருள் கூட ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டு தான், ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காவை திருவி எடுத்துக்கோங்க. அதோட 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 ஏலக்காய். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மீதி தேங்காய் போடுங்க. அதுக்கப்புறம் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி வந்து 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர் லைட்டாக விருப்பப்படுறவங்க வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நல்ல தேங்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தேங்காவை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் சீனி அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். இருந்தாலும் திரும்ப நம்ம பிளேட்டில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் நட்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வேறு எந்த நட்ஸும் இதோட நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இதுவே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும், அந்த அளவு கடையில் வாங்குகிற ஸ்வீட்ஸ் மாதிரி. இதில் நம்ம ஏலக்காய் சேர்க்குறதுனால அதோட ஸ்மெல்லும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே இதோட ஆட் பண்ண வேண்டாம். இது மட்டுமே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அவசரமான டைமில் கூட நம்ம இதை செஞ்சிடலாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி கூட இந்த லட்டு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். தேங்காவை பொறுத்தளவு தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள் தான். இதில் கெட்ட கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் கிடையாது. கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் கூட இது நம்ம வந்து காலையில் டைமில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது தேங்காய்ங்கிறதுனால. ஒரு நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ண முடியாது உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சு ஒரு 2 டேஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்காது. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.